சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி நேரில் சந்தித்து பேசினார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் காண்டிபன், இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அவருக்கு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்குல 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பொன்முடி அவர்களுடைய சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் காலனி கோவில் அவென்யூ அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய இல்லம் இருக்கிறது. நேற்று முதலமைச்சரை சந்திக்க பொன்முடி அவர்கள் சென்றிருந்தார். தற்போது மதுரையிலிருந்து மு.க. அழகிரி பொன்முடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார். அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது அரசியலில் இது முக்கியமாக உற்று பார்க்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், அழகிரி அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். தற்போது நேற்றிலிருந்து தற்போது வரை யாருமே பொன்முடி அவர்களை சந்திக்காத நிலையில் திடீரென அழகிரி அவர்கள் பொன்முடி அவர்களை சந்தித்திருப்பது அரசியல் அடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு போவதுதான் பார்க்க முடிகிறது. அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.